வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு vlogging பண்ணி பைக் ரைடில். இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் பூல், பெரிய அது லேக், பூல்னு சொல்ல முடியாது, லேக்னு சொல்ல முடியாது, ஒரு கேன்யான் மாதிரி இருக்கும், மலை கணவாய் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக வாட்டர். அது இந்த ஏரியாவுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல இங்கே பார்க்குறப்போ தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய பள்ளங்கள் வந்து ஒரு 5-6 பள்ளம் இருக்குது இங்கே. வில்லேஜில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துக்கலாம், பட் சிட்டியில் இருக்கவங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் கம்மி தான். சரி, அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த இடம், அழகாக இருக்கும். தண்ணி வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நார்மலாக இப்போ பீச்சில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கலரில், ப்ளூ அந்த பீச் கலரில் இருக்காது, ப்ளூ க்ரீன் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். நல்ல கிளியரான வாட்டர். நீங்கள் எப்படியும் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, என்னோடய கோப்ரோ அங்கே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. கரெக்டாக லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் சரி அந்த இடத்த வந்து நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனேன். கோப்ரோ எடுத்துகிட்டு, கோப்ரோ ஹீரோ 7 Black. என்னாச்சுன்னா ஒரு பீக்லேருந்து குதிக்கிறப்போ அந்த ஸ்டாப், நான் கையில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் கோப்ரோவை, அது வியூ வந்து கிளியராக வரணும் அப்படின்றதுக்காக. அந்த ஸ்டாப் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது கோப்ரோ கூட வந்தது இல்லை, அது தனியாக வாங்கினது. ஸோ அதோடய குவாலிட்டி வைஸ் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னாச்சு அப்படின்னா, அந்த மோல்டு அப்படியே பிச்சுட்டு போயிடுச்சு, ஸ்டாப் ஒன்றுமே ஆகலை. அதை மவுண்ட் பண்ணுற அந்த இடம் வந்து அப்படியே மொத்தமாக பிடிச்சி தண்ணியில் போயிடுச்சு. 25,000 ரூபாய் கோப்ரோ, 2,200 ரூபாய் மெமரி கார்டு, 128 GB வச்சுருந்தேன் மெமரி கார்டு. அதுவும் சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் வச்சுருந்தேன். அது வந்து ரேட் அதிகம், 2,200 rupees வரும், 128 GB. அது ப்ளஸ் ஒரு 1,000 rupeesல vlogging கேஸ், GoPro ஹீரோ 7 Blackோட vlogging கேஸ், அது ஒரு 1,000 rupees. மொத்தம் 28,000 rupees லாஸ். அதில் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 days நான் இந்த வீடியோவும் போடவே இல்லை. இந்த ரோடே கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக சாண்டு, மணல் தான் இருக்கும். மண் இதுவும் ரெயின் சீசன்லாம் வந்தோன்னா ஃபுல்லாக இதெல்லாம் சேராக இருக்கும், வண்டியே போக முடியாத அளவுக்கு. கொஞ்சம் ஆஃப் ரோடு, லைட்டாக கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி எல்லாம் இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த இடம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக பிடிக்கிறது இந்த இடம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எப்படி இருக்காது சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், பட் இதில் நிறைய தண்ணி இருந்துச்சு. இந்த தண்ணியெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு இது டெப்த்து, எவ்வளோ டெப்த் இருக்குன்னு கிளியராக தெரியும்னு தெரியல. இங்கே ஃபுல்லாக தண்ணி இருந்தது, அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு திருப்பி அவங்க வந்து கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, தண்ணி மறுபடியும் ஏறிட்டுருக்குப்பா. கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு? இது கேமரா தகுதா? தெரியும் நினைக்கிறேன், நம்புகிறேன். எப்படியும் ஒரு 500 ஃபீட்டுக்கு இருக்கும் டெப்த்து. இது
500 to 600 ஃபீட் டெப்த் இருக்கும். தண்ணி அடியில் இருக்கு பாருங்கள். நம்ம தூக்கி அடித்தா கூட தண்ணியில் போய் விடாது கல், அவ்வளோ லாங்கில் இருக்குது. அது தெரியல, சரியாக தெரியாது. நம்ம நார்மல் கண்ணுக்கே அது சரியாக தெரியாது. அது நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, அவ்வளோ ஆழம் இது. இப்போ நமக்கு பக்கத்தில் இன்னொரு பூல் இருக்கும், அங்கே தான் போய் குளிக்க போகிறோம். ஒரு குட்டியாக ஒன்று இருக்கும், அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. ஒன்று பெருசாக ஒன்று இருக்கும், அதில் தான் குளிப்போம். அடா பாருங்களா, வழியை மூட்டுக்கிறானுங்களா எல்லாம் வந்து குளிக்கிறாங்க அப்படின்ட்டு வழி மூடிட்டாங்களா? சுத்தமா வழி இருக்கா இல்லையா? ஐய எப்படி போகிறது இப்போ? இப்படி பண்ணிட்டானுங்களா? இதே ஃபுல்லாக வழி இருந்துச்சு, இந்த வழியை க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது எல்லாம் வந்து குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா நான் தெரியல. இது வழியாக தான் போகணும். பைக் வேறு எதனா வழியில் எடுத்துகிட்டு வர முடியுதா பார்க்கலாம், இல்லைன்னா பைக் இங்கே தான் விட்டு போகணும், வர வழி கிடையாது. இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்குது, இந்த வழியாக வண்டி எடுக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த பக்கம் வண்டி எடுக்க முடியுதுன்னா ஓகே, இதில் வந்துடும். வழியை கண்டுபிடிச்சாச்சு. எதுக்காக இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க தெரியல. பட் இது ப்ரைவேட் பிளேஸ், இது யாரும் வரக்கூடாது, ரிஸ்க்கான இடம் வர. ஸோ யாரும் வரக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. நாம் போவோம், காசா பணமா ரிஸ்க்கு தானே, எடுப்போம். அப்பா எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நம்புகிறேன். அப்பா ஓகே, ஒரு அடியாக பள்ளத்துலேருந்து மேட்லேருந்து இறக்கிட்டோம் வண்டியை. பார்த்தீங்களா ஆஃப் ரோடு? ஏமா கரெக்டாக இதுக்கப்புறம் பிளேஸே வேறு மாதிரி இருக்கும். பாருங்க, பசங்கள்லாம் வந்து எப்படி ஸ்கிட்டெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். இங்கே எப்பவுமே ஈரமாக இருக்கும், நீர் விட்டுருக்கோம் இங்கே. இப்போ சீ லெவலோட நம்ம கம்மியாக இருப்போம்னு நினைக்கிறாங்க, வந்து தண்ணி ஊற்றுருக்கு இங்கே. எப்பவுமே தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் இங்கே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த தரலாம். அப்பா எப்பா எப்பா இது ஃபுல்லாக இறங்க முடியாது நம்மளால். பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் அப்படியே அட்மாஸ்பியர் மாறி போச்சு பாருங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியாவுக்கு வந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. செம்ம அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. டட்டடாங் வந்துடுச்சு. நம்ம வண்டி கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே விடுவோம், அப்போ தான் திருப்பி யாராச்சும் வந்து எடுத்தாக்கிட்ட நமக்கு தெரியும். கிளியராக இருக்கும், சூப்பராக அப்படியே எல்லாமே மாறிட்டு இருக்கும். இதில் அப்படியே நம்ம வேறு ஒரு ஏரியாவுக்கு வந்த மாதிரி இருக்கும், ஒரு மலை பிரதேசத்துக்கு வந்த மாதிரி. இந்த பைப் எதுக்காக அப்படின்னா, இதுலேருந்து தண்ணியை மேலே சக் பண்ணி எடுக்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரியல. எம்சாண்டை வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் திகிலாக தான் இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு வரத்துக்கு.
தனியாக வரத்துக்கு. என்ன பண்ணுறது, லாக்டவுனில் எதனா வ்ளாக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும்லாம் தெரியாது. பாம்பு இருக்கலாம், வேறு எதனா இருக்கலாம். ஃபுல்லாக அப்படியே மலை மேலேருந்து நம்ம இருக்க மலையில் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நீர் விட்டுருதா. இது தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல இந்த தண்ணி. ஆனால் இவ்வளோ தண்ணி எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது. தண்ணி எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு தெரியல. இங்கே பைப்லாம் இல்லை, ஆனால் தண்ணி எங்கே லீக் ஆகுதுன்னு தெரியல. இது இந்த பைப்பு இருக்குது, ஆனால் இது வந்து டேமேஜ் பைப்பு. இதில் வந்து தண்ணிலாம் போகல. ஆனால் இந்த வாட்டர் எதுவும் இது லீக் ஆகிட்டு இருக்கு தண்ணி. இவ்வளோ தண்ணி வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. இது எங்கேருந்து வருதுன்னே தெரியல. இவ்வளோ நீர் விட்டுறா இருக்குது. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வா 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 வா, சூப்பராக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு அப்படியே, நான் ஒரு 3 years பிஃபோர் வந்திருப்பேங்க. 2 or 3 years பிஃபோர் தான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு அப்படியே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படி ஒரு பிளேஸ் நம்ம ஏரியாவில் இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக வந்தது. அதுக்கப்புறம் இப்போலாம் ஒன்றும் பெருசாலாம் தெரியல. இது ஒரு பிளேஸ் அவ்வளோதான், அப்படி தான் தெரியுது. ரோட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே டமால் டிமில் தான் இருக்கும். ஃபுல்லாக இது ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் போய் அப்படி போவோம், அவ்வளோ தூரம் போக முடியாது. ஏன்னா பைக் இருக்குது. கூட்டமாக வந்தாக்கா பிரச்சனை இல்லை, போகும். நான் இப்போ க்ரௌட் இல்லாமல் நம்ம வந்திருக்கோம்ல, அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ நம்ம இப்படியே இங்கேயே குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். இங்கேருந்து பைக் இருக்கிறது கூட தெரியல எனக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி செம்ம கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. வா, எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ப்ளூ கலரில். வா, சூப்பராக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பசங்க குளிக்கிறதுக்காக எடுத்து போட்டிருக்காங்க, கஞ்சி கீழே விடாமல் இருக்கிறதுக்காக. இங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது, ஊட்டி தள்ளிட்டாங்களா தண்ணியில். அடப்பாவீங்களா, இங்கே தான் இருந்தது. ஆமாம், இங்கே ஒரு பெரிய பாறை இருந்தது, அது தண்ணியில் தள்ளி விட்டுட்ருக்கான்.
என் கோப்ரோவை எங்கே மிஸ் பண்ணேன்னா கரெக்டாக நேராக ஒரு கார்னர் மாதிரி தெரியுது பாருங்க. அந்த கார்னர் மலை இருக்குல்ல, அதில் நடுவில் ஒரு வழி மாதிரி தெரியும் பாருங்க. அந்த வழி மேலே, அது மேலே நின்று அங்கேருந்து குதித்தேன் தண்ணியில். அது ஒரு 35 to 40 feet ஹைட் இருக்கும். அது மேலேருந்து குதிச்சதால் அந்த ஸ்டாப் கட் ஆகி அப்படியே அதுக்குள்ளே போயிடுச்சு. அது டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 150 feet மேலே போகும். இப்போ எவ்வளோ ஹைட்டு இருக்கோ தண்ணிக்கு மேலே, அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே உள்ளே போகும். அதனால் அது எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.